السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسول خاتم النبيين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد. அன்பிற்குரியவர்களே, இந்த காணொளியின் மூலமாக உங்களிடத்திலே நாம் பேச இருக்கிற விஷயம் என்னவென்றால், ரமலானுடைய மாதம் துவங்குவதாக இருந்தாலே பிறை பற்றிய சர்ச்சைகள் கிளம்பிக் கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் பிறை சம்பந்தமாக விஷயங்களை மக்களுக்கு மத்தியில் பேசி குழப்பத்தை ஏற்படுத்தி இது ஒரு முடிவுக்கு வராத ஒரு விஷயமாகவே தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இதன் மூலமாக பல மக்கள் அந்த ரமலானுடைய ஆரம்ப காலத்திலும் அதே போல ரமலானுடைய இறுதி நேரத்திலும் பல குழப்பங்களுக்கு ஆளாகக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம். அன்பாதவர்களை, இஸ்லாமிய மார்க்கம் என்பது மிக மிக தெளிவானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, தரக்து ஃபீக்கும் மஹஜ்ஜத்துல் பைதா, உங்களை நான் தெளிவான பளிச்சென்று தெளிவான மார்க்கத்தில் உங்களை நான் விட்டு செல்கிறேன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப அப்படிப்பட்ட இந்த மார்க்கத்தில் நாம் இப்படிப்பட்ட குழப்பங்கள் ஏற்படுவதற்கு காரணம் என்னவென்றால், மார்க்கம் என்பது தெளிவானது. அதே போல அந்த மார்க்கத்தை பின்பற்றி நமக்கு கொடுத்த சஹாபாக்கள், அறிஞர்கள், அவர்கள் தெளிவாக இந்த மார்க்கத்தை பின்பற்றி கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய நடைமுறையை வைத்து நாம் மார்க்கத்தை அணுகும் பொழுது நிச்சயமாக இந்த குழப்பத்திற்கு தீர்வுகள் நிச்சயமாக வரும். அப்ப ஒரு ஹதீஸை, வசனங்களை நாம விளங்குவதை விட்டுவிட்டு முன் சென்ற அறிஞர் பெருமக்கள், சஹாபாக்கள், அறிஞர் பெருமக்கள் என்று காலங்காலமாக எப்படி இந்த மார்க்கம் நடைமுறையில் பின்பற்றப்பட்டதோ அதை வைத்துத்தான் சத்தியமா அசத்தியமா என்பதை நான் பிரித்து பார்க்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சமுதாயத்துல சத்தியத்துல ஒரு கூட்டம் எப்பயுமே இருக்குன்னு சொன்னாங்க. அப்ப சத்தியத்துல உள்ள கூட்டம் நடைமுறைப்படுத்தியதை வைத்துத்தான் நம்ம மார்க்கத்தை சரியாக கடைபிடிக்க முடியும். இல்லை என்றால் நாம மார்க்கத்தை அணுகும் பொழுது இது போன்ற குழப்பங்கள் ஏற்படும். இன்னைக்கு பாருங்க, தமிழகத்துல 3 நாட்கள் மாறி மாறி பெருநாள் கொண்டாடப்படுகிறது. ஒரு நபர்கள் கணக்கீடு அடிப்படையில வருஷங்கள் பல வருஷங்களுக்கு முன்னால கணக்கீட்டின் அடிப்படையில் ரமலானை ஆரம்பிக்கிறார்கள். இவர்கள் முதலாவது நாள் வைப்பார்கள். அடுத்த நாள் சர்வதேச பிறை என்கிற அடிப்படையில் சிலர் அதை நடைமுறைப்படுத்துகிறார்கள். உலகில் எங்கு பிறை தென்பட்டாலும் நாம் நோன்பை ஆரம்பிக்க வேண்டும், முடிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் அதை பின்பற்றுகிறார்கள். மூன்றாவது லோக்கல் பிறை என்ற அடிப்படையில் அந்தந்த நாட்டுக்கு தக்க பிறை மாறுபடும், அந்த அடிப்படையில் நாம் அதை பின்பற்ற வேண்டும் என்கிற கருத்தில மூன்றாவது ஒரு நாள் நடைமுறைப்படுத்தக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். இப்படியாக 3 நாட்கள் பெருநாள் வைக்கப்படுகிறது, கொண்டாடப்படுகிறது. யோசித்து பாருங்கள், இது எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையை நம்ம சந்திக்கிறோம். இப்ப ஒரு வீட்டுல தாய் தந்தைமார்கள் பெரும்பான்மையாக சில இடங்கள்ல தாய் தந்தைமார்கள் சுன்னத்துல் ஜமாத்தை பின்பற்றக்கூடிய மக்களாக இருப்பார்கள். அவர்கள் லோக்கல் பிறை அடிப்படையில் தான் பெருநாளை அமைப்பார்கள். அதே கூட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவருடைய பிள்ளைகள் ஒரு நபர் சர்வதேச பிறை ஆதரிக்கக்கூடிய நபராக இருப்பார் அப்படின்னு வைத்தன்னு சொன்னான். அதே போல அல்லாஹ் நாடி இருந்தால் இன்னொரு நபர் கணக்கீட்டின் அடிப்படையில பிறையை தீர்மானிக்கக்கூடிய நபராக இருந்தாருன்னு சொன்னா எவ்வளவு சிக்கல் வரும். இப்ப 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, 2 பசங்க. இந்த 2 மகன்களுடைய அந்த பிறை நிலைப்பாடு மாறுகிறது, தாய் தந்தையுடைய பிறை நிலைப்பாடு மாறுகிறது. இப்ப இவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரே நாளில் உணவை சமைத்து ஒரே நாளில் புத்தாடை அணிந்து அங்க சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதற்கு பகரமாக இன்றைக்கு இந்த தாய் தந்தைமார்கள் நோன்பு வைக்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய பிள்ளைகள் நோன்பை திறந்து விட்டு புத்தாடை அணிந்து நல்ல உணவை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தாய் தந்தையமார்கள் நோன்பு வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். அப்ப இப்படிப்பட்ட ஒரு நடைமுறை சிக்கலை, ஒரு மனக்கசப்பான ஒரு சூழ்நிலையை மார்க்கம் சொல்லி இருக்குமா? யோசித்து பாருங்க. இப்படிப்பட்ட நடைமுறை என்பது மார்க்கத்தில் கிடையாது. அப்ப மார்க்கத்தில் எப்படி பின்பற்றப்பட்டது? எப்படி முன் சென்ற அறிஞர் பெருமக்கள் இப்படிப்பட்ட சிக்கலை சந்திக்கவே இல்லை. இஸ்லாத்துல நீங்க பாருங்க, இஸ்லாமிய வரலாற்றை பாருங்கள், இப்படிப்பட்ட சிக்கலை சந்திச்சாங்களா? ஒரு நாட்டில் ஒரே ஒரு நாட்டில் ஒரே ஒரு ஊரில் 2 விதமான பெருநாள் அல்லது 3 நாட்கள் பிரிந்து பெருநாள் கொண்டாடப்பட்ட ஏதாவது ஒரு ஆதாரத்தை நம்ம பார்க்க முடியுமான்னு சொன்னா நிச்சயமாக பார்க்கவே முடியாது. அப்ப எப்படி அவங்க கொண்டாடினாங்கன்னு சொன்னா இதைத்தான் நம்ம கவனிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஹதீஸ்ல, அதாவது மக்கள் என்றைக்கு பெருநாள் நோன்பு வைக்கிறார்களோ அதுதான் நோன்பு வைக்கக்கூடிய நாள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது ஹதீஸ் பரவலாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல மக்கள் என்றைக்கு நோன்பை விடுகிறார்களோ, பெருநாளை கொண்டாடுகிறார்களோ அன்றைக்கு தான் நோன்பு பெருநாள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இங்க மக்களோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தி இணைக்கிறாங்க. அப்ப மக்கள் என்றைக்கு பரவலாக இந்த அமலை செய்கிறார்களோ அன்றைக்கு நீங்கள் சேர்ந்து செய்யுங்கள் என்கிற கருத்துப்படத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க.
இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த உதுஹையாவுடைய நாள் யௌமுல் உதுஹையான்னு சொல்லக்கூடிய அறுத்து பலியிடக்கூடிய அந்த ஈதுலையும் அந்த பெருநாளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உதுஹையத்து யௌம துலஹுன் நாஸ், மக்கள் வந்து என்றைக்கு வந்து அறுத்து பலியிடுறாங்களோ குர்பானி கொடுக்குறாங்களோ அன்றைக்கு தான் அறுத்து பலியிடக்கூடிய நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அன்பார்ந்தவர்களை யோசித்து பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்தோடு ஊர் மக்களோடு சேர்ந்து தாம் பெருநாளை கொண்டாடுமாறு சொன்னார்கள். இப்ப இந்த அடிப்படையை நம்ம பார்க்கும் பொழுது இன்றைக்கு அந்த அடிப்படைக்கு மாற்றமாக இருக்கிறது. அப்ப இதை நம்ம சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். முன் சென்ற அறிஞர் பெருமக்கள் என்ன செஞ்சாங்க, ஊரில் அந்த நாட்டில் அந்த நாட்டிற்கென்று யாரெல்லாம் பிழையை தீர்மானிக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கிறார்களோ அவர்கள் நாட்டு மக்களுக்கு சொல்லக்கூடிய அந்த நாளில் தான் முன் சென்ற அறிஞர் பெருமக்கள் அதை பின்பற்றி வந்திருக்கிறார்கள். அதாவது இந்த ரெண்டு நிலைப்பாடு என்பது மார்க்கத்தில் உண்டு. சர்வச பிறை என்பதும் அல்லது வந்து உலகில் எங்கே பிறை தென்பட்டாலும் அதை பின்பற்ற வேண்டும் என்கிற கருத்தும், அதே போல அந்தந்த இடத்தில் தான் பிறையை பார்க்க வேண்டும் என்கிற கருத்தும் அறிஞர் பெருமக்கள் மத்தியில் பரவலாக இருக்கிறது. ஆனாலும் கூட முன் சென்ற அறிஞர்கள் யாரும் என்ன செய்யல, இந்த ரெண்டு கருத்து வேறுபாடு இருந்தாலும் தங்களுடைய மாற்று கருத்தை அங்கே நடைமுறைப்படுத்தி மக்களுக்கு மத்தியில அந்த குழப்பத்தை ஏற்படுத்தவில்லை. நிம்மதியாக நோன்பு பெருநாளை ஏற்படுத்தினார்கள், கொண்டாடினார்கள். அப்ப அந்த நாட்டினுடைய அதிகாரிகள் நியமிக்கப்பட்டவர்கள் அவர்கள் எதை செய்கிறார்களோ அதைத்தான் பின்பற்றி வந்திருக்கிறார்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில் இஸ்லாமிய நாடாக இல்லாவிட்டாலும் கூட இன்று உள்ள அறிஞர் பெருமக்கள் என்ன சொல்றாங்க தீர்ப்புல, அந்த நாட்டில் ஏற்கனவே பிறையை தீர்மானிக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிறிய கமிட்டி இருந்தாலும் அந்த கமிட்டியை பின்பற்றி மக்கள் பெருநாளை தீர்மானித்து இருந்தால் அந்த கமிட்டியோடு சேர்ந்து தான் நீங்கள் பெருநாளை தீர்மானிக்க வேண்டும், நீங்கள் அதற்கு மாற்றமாக செயல்படக்கூடாது என்று சொல்றாங்க. அதே மாதிரி இஸ்லாமிய ஃபிக்குடைய அறிஞர்கள் பேசும் பொழுது ஒரு நாட்டுல வந்து பிறை பார்த்த செய்தி அந்த அதிகாரிக்கு அந்த காதிக்கு வந்து சொல்லப்படுது. அவர் அதை மறுக்கிறார்னு சொன்னா அந்த பிறை பார்த்த நபர் அவர் தனிப்பட்டு நோன்பை வைக்க கூடாது, அவர் ஊரோட சேர்ந்து தான் நோன்பை வைக்கணும் அப்படின்னு கருத்தை சொல்றாங்க. அப்ப அப்படி சொல்லப்பட்ட நேரத்தில் நம்ம வந்து தனியாக நம்ம என்ன செய்ய முடியாது, பிறையை பார்த்து விட்டு நாம ஒரு தனித்தனி குழுவாக இருந்து செயல்பட்டால் இப்படிப்பட்ட சிக்கல் பிரச்சனை வரத்தான் செய்யும். இப்ப மார்க்கம் என்பது தெளிவானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அடிப்படையில பாருங்க, சர்வச பிறையை ஆதரிக்கக்கூடிய அறிஞர்கள் கூட என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அதாவது நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீர்களோ அந்த ஊரினுடைய அதிகாரிகள் மக்களுக்கு எந்த நாளை தீர்மானித்து சொல்கிறார்களோ அந்த நாளில் நீங்கள் பெருநாளை அமைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்றாங்க. அப்ப இதைத்தான் கடைபிடிக்க சொல்றாங்க. இது இப்படியெல்லாம் ஃபத்வா கேட்கப்படுது. அதாவது நான் வந்து அரபு நாட்டுல இருக்கிறேன், என் சொந்த ஊருக்கு போறேன், சொந்த நாட்டுக்கு போகும்போது அங்க மக்கள் ஒரு நாள் பிந்தி நோன்பை வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்ப நான் என்ன செய்யறது, நான் இங்க சவுதியில பார்த்த பிறையின் அடிப்படையில் நான் வந்து அதை பின்பற்றுவதா அல்லது ஊரோட சேர்ந்து பின்பற்றுவதான்னு கேட்கும் பொழுது அவங்க சொல்றாங்க பாருங்க தீர்ப்புல, இது இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் போட்டு அறிஞர்கள் சொன்ன தீர்ப்பு எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க, நீங்க அவங்களோட சேர்ந்த நோன்பை வைக்கணும், ஊர் மக்களோட சேர்ந்து தான் நோன்பை வைக்க வேண்டும் சொல்றாங்க. அப்படி வைக்கும் பொழுது 31 நோன்பு வருவதாக இருந்தால் அப்ப மட்டும் தவிர்த்து கொள்ளுங்க. அப்படி இல்லாம 30 நோன்பாக வறுமையானால் நீங்கள் ஊர் மக்களோட சேர்ந்து தான் நோன்பை பூர்த்தி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு அதே மாதிரி வந்து 31 நோன்பு வருவதாக இருந்தால் முன்கூட்டியே பிறையை பார்த்து சவுதியிலிருந்து கிளம்பி வந்து இங்கே கடைபிடிக்கும் பொழுது 31 நோன்பு வருவதாக இருந்தா அப்ப என்ன செய்யுங்க, நீங்க அந்த 31 நோன்பு என்பது கிடையாது. அப்ப நீங்க வந்து 30ஓடு முடித்து கொண்டு ஒரு நாள் தாமதித்து என்ன செய்யுங்க, மக்களோட சேர்ந்து தான் பெருநாளை கொண்டாட வேண்டும் என்கிற கருத்தை தீர்ப்பை அறிஞர்கள் சொல்றாங்க. அப்ப அன்பார்ந்தவர்களே, இந்த குழப்பத்திற்கு தீர்வு என்ன, மக்களோட சேர்ந்து நம்ம போறது. அப்ப மக்களோட சேர்ந்து நம்ம போகலாமா, காதியை பின்பற்றலாமா, காதி என்பது வந்து வழிகட்ட கூட்டத்தை சார்ந்தவரை என்கிறதான் கேள்வி வரும். யோசித்து பாருங்க, இதை விட மோசமாக வழிகட்ட கூட்டத்தில் இருந்த முஅத்தஸிலாக்கள் ஹவாரிஜ்கள்லாம் இஸ்லாமிய ஆட்சியில் இருந்தாங்க. இப்ப அந்த நேரத்துல அவங்க சொல்லக்கூடியதை கேட்டுதான் பின்பற்றி போனாங்க. அப்ப இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, அஹ்லுல் பலத், அதான் மக்கள், பொதுவான மக்களை தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மக்களோட சேர்ந்து போகன்னு சொல்றாங்க. இதைத்தான் அறிஞர்கள் சொல்லும் பொழுது அஹ்லுல் பலத், ஊர் மக்களோட சேர்ந்து நீங்க என்ன செய்யுங்க, பெருநாளை ஆரம்பிங்க, பெருநாளை முடியுங்கன்னு சொல்றாங்க. அப்ப இந்த அடிப்படையில நம்ம சேர்ந்து பயணிக்கும் பொழுதுதான் இதுல வந்து சிக்கல் இல்லாம இருக்கும். அந்த அதிகாரி அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட அந்த காதி தவறாக முடிவெடுத்தால் அது அவரை சார்ந்தது, நம்ம அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டோம். ஏன்னா இந்த பிறை தீர்மானம் என்பது ஒரு தலைமைத்துவத்தை சார்ந்தது, தனி நபர்களையோ தனி குழுவையோ சார்ந்தது அல்ல. மக்கள் பெரும்பான்மையாக எந்த தலைமைத்துவத்தை எடுத்துக்கொண்டார்கள் அந்த தலைமையோடு சேர்ந்து பயணிப்பதான் இதுல வழிகாட்டப்பட்டது. உடனே இன்னொரு கேள்வி வரும், அப்ப வந்து தனியா ஏன் தொழுகிறீங்க, தனியா ஏன் பெருநாளை வைக்கிறீங்க அப்படின்ட்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு அந்த பெருநாளுடைய நாள், நோன்பு வைக்கக்கூடிய நாளைத்தான் ஊரோட சேர்ந்து ஒன்னாக போக சொன்னாங்களே தவிர ஊரோட சேர்ந்து தொழுகுங்க,
ஊரோட சேர்ந்து பள்ளியை வந்து நீ பள்ளியில போய் தொழுகுங்க, விதத்து நடந்தாலும் பரவாயில்லை அப்படி ரசூலா சொல்லல. இதுல ரசூலா எப்படி வழி காமிச்சிருக்கிறாங்க என்ற அடிப்படையில் தான் நாம் இதை செயல்படுத்துறோமே தவிர, நம்ம வந்து எதுல ஒற்றுமையா போக சொன்னாங்களோ அதுலதான் ஒற்றுமையா போகும். நாளில் ஒற்றுமை தானே தவிர மக்களோட சேர்ந்து எல்லா அமலையும் ஒற்றுமையா செய்யணும் என்று ரசூலா சொல்லல. அன்பார்ந்தவர்கள், இப்படி நாளில் ஒற்றுமையாக இருந்து நாம் குடும்பத்தில் இது போன்ற சிக்கல்களை தவிர்த்து நிம்மதியாக அனைவரும் ஒரே நாளில் புத்தாடை அணிந்து அனைவரும் ஒரே நாளில் நல்ல உணவுகளை சாப்பிட்டு நாம் நிம்மதியாக கழிக்க வேண்டும் என்று சொன்னால், மார்க்கம் எப்படி தெளிவாக வரலாற்றில் பின்பற்றப்பட்டதோ, எப்படி நபிசாஸ் அவர்கள் வழிகாட்டினார்களோ, எப்படி இந்த ஹதீஸை பின்பற்றி புரிந்து அறிஞர் பெருமக்கள் சஹா மக்கள் என்று வாழையடி வாழையாக பின்பற்றப்பட்டு வந்ததோ, அந்த நடைமுறையை பின்பற்றும் பொழுதுதான் இதிலிருந்து சிக்கல் இருந்து நான் வெளிவர முடியும். இல்லை என்றால் ஆளுக்கு ஒரு கருத்துக்களை சொல்லி ஆளுக்கு ஒரு நாள் பெருநாளை தீர்மானித்து காலம் முழுக்க இப்படிப்பட்ட சிக்கலோடு தான் நாம் பயணிக்க வேண்டி வரும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த விஷயங்களை புரிந்து செயல்படக்கூடிய மக்களாக பெருநாளில் அனைத்து சகோதர சகோதரிகளும் தாய் தந்தைமார்கள் அனைவரும் சேர்ந்து ஒரே நாளில் நாம் நோன்பு வைத்து ஒரே நாளில் நோன்பை விட்டு ஒரே நாளில் புத்தாடை அணிந்து ஒரே நாளில் இன்முகத்தோடு நாம் உறவோடு சேர்ந்து சுவையான உணவுகளை சாப்பிட்டு மகிழ்ச்சியை நாம் வெளிப்படுத்த வேண்டும். பெருநாளுக்கான நோக்கம் என்பது அதுதான். அதை தவிர்த்து அதை தவிடுபடியாக்கக்கூடிய இது போன்ற குழப்பங்களில் இருந்து நாம் வெளிவர வேண்டும். மார்க்கம் தெளிவாக இருக்கிறது. தெளிவான மார்க்கத்தை புரிந்து பின்பற்றுகிற மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் யாவரையும் ஆக்க அருள் புரிவானாக. ஆமீன் ரப்பல் ஆலமீன்.